Welcome to Tiny Shine Drops. Bible Quest 2026. தானியேல் மற்றும் யோவான். கேள்வி 1. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்ட பொழுது யூதாவின் ராஜாவாக இருந்தது யார்? பதில் யோயாக்கீம். கேள்வி 2. சாத்ராக்கின் எபிரேய பெயர் என்ன? பதில் அனனியா. கேள்வி 3. பின்வருவனவற்றுள் எத்தொடரை தானியேல் விசாரிப்புக்காரனிடத்தில் கூறவில்லை? பதில் இராஜாவின் போஜனத்தை நாங்கள் புசிக்கப் போவதில்லை. கேள்வி 4. இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன என்று யார் யாரிடம் கேட்டான்? பதில் தானியேல் ஆரியோகிடம். கேள்வி 5. ஞானிகளை கொலை செய்ய வேண்டுமென்கிற இராஜாவின் அவசர கட்டளையை தானியேல் கேட்ட உடனே என்ன செய்தான்? பதில் தானியேல் இராஜாவினிடத்தில் போய் தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். கேள்வி 6. நேபுகாத்நேச்சார் கனவில் கண்ட சிலையின் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருந்ததன் பொருள் என்ன? பதில் அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். கேள்வி 7. நேபுகாத்நேச்சார் செய்வித்த பொச்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? பதில் அவர்கள் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவில் போடப்படுவார்கள். கேள்வி 8. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்பவர்களை அக்கினிச் சூளைக்குள் போடும்படி கொண்டு போன புருஷருக்கு நேர்ந்தது என்ன? பதில் அக்கினி ஜூஃபாலே அவர்களை கொன்று போட்டது. கேள்வி 9. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்த பின்வரும் தொடர்களில் எது தவறானது? பதில் அவர்களிடத்தில் அக்கினியின் மனம் வீசியது. கேள்வி 10. நேபுகாத்நேச்சார் தன் இரண்டாம் சொப்பனத்தில் கண்டது என்ன? பதில் உயரமான ஒரு விருட்சம். கேள்வி 11. நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தில் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டதன் அர்த்தம் என்ன? பதில் அவனுடைய இராஜ்யம் அவனுக்கு நிலைநிற்கும். கேள்வி 12. நேபுகாத்நேச்சாரை குறித்த பின்வரும் தொடர்களுள் எது சரி? பதில் A மற்றும் C. கேள்வி 13. பெல்ஷாத்சார் இராஜா விருந்து கொடுத்த வேளையில் நிகழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு எது? பதில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. கேள்வி 14. அரண்மனை சுவரில் எழுதப்பட்ட வாக்கியத்தில் தெக்கேல் என்பதன் பொருள் என்ன? பதில் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். கேள்வி 15. பெல்ஷாத்சாருக்கு பின்னர் மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டிக் கொண்ட பொழுது அவனுக்கு வயது என்ன? பதில் 62. கேள்வி 16. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடியது ஏன்? பதில் ஏனெனில் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கேள்வி 17. தானியேல் சிங்க கெபியில் போடப்பட்ட பின்பு தரியே ராஜா எதை செய்யவில்லை? பதில் தானியேலுக்காக தேவனிடம் ஜெபித்தான். கேள்வி 18. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரை இராஜா எவ்வாறு தண்டித்தான்? பதில் அவர்கள் சிங்க கெபியில் போடப்பட்டனர். கேள்வி 19. தானியேலின் சொப்பனத்தில் தோன்றிய முதல் மிருகத்தின் தோற்றம் எப்படி இருந்தது? பதில் அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. கேள்வி 20. பின்வருவனவற்றுள் தானியேலின் சொப்பனத்தில் உள்ள 10 கொம்புகள் உடன் சம்பந்தமில்லாத காரியம் எது? பதில் 4ஆம் இராஜ்யம். கேள்வி 21. 4 மிருகங்கள் குறித்த சொப்பன விளக்கத்தின்படி 4ஆம் இராஜ்யம் அழிக்கப்பட்ட பின்பு வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் யாருக்கு கொடுக்கப்படும்? பதில் உன்னதமானவருடைய பரிசுத்தவான் லாகிய ஜனங்களிடம். கேள்வி 22. பெல்ஷாத்சார் இராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் நடந்தது என்ன? பதில் தானியேல் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக் கடாவை பற்றி ஒரு சொப்பனத்தை கண்டான். கேள்வி 23. தானியேலின் சொப்பனத்தில் காணப்பட்ட ஆட்டுக்கடாவின் பெரிய கொம்பு முறிந்த பின் நிகழ்ந்தது என்ன?
பதில் அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. கேள்வி 24. தானியேலின் சொப்பனத்தில் காணப்பட்ட ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா எதை குறிக்கிறது? பதில் கிரேக்க இராஜா. கேள்வி 25. எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று தானியேல் எதன் மூலம் அறிந்து கொண்டான்? பதில் எரேமியா தீர்க்கதரிசி மூலம். கேள்வி 26. தானியேல் தன் பாவத்தையும் தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணின பொழுது அவனிடத்தில் வேகமாய் பறந்து வந்தது யார்? பதில் காபிரியேல். கேள்வி 27. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ள பெயர் பட்டியல் எது? பதில் தரியு, காபிரியேல், எரேமியா மற்றும் மோசே. கேள்வி 28. எசேக்கியேல் ஆற்றங்கரையில் தானியேல் தரிசனங்கண்ட பொழுது அவனுடன் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பதில் அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டனர். கேள்வி 29. தானியேலின் தரிசனத்தில் பெர்சியா இராஜ்யத்தின் அதிபதி எத்தனை நாட்கள் அவனுடன் எதிர்த்து நின்றான்? பதில் 21. கேள்வி 30. தானியேலின் தரிசனத்தில் வந்த மனிதன் பின்வருவனவற்றுள் எதை குறித்து பேசினான்? பதில் ஏ மற்றும் சி. கேள்வி 31. தானியேலுக்கு கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி வடதிசை இராஜாவுடன் சம்பந்தம் பண்ணும்படிக்கு வந்து தோற்றது யார்? பதில் தென் திசை இராஜாவின் குமாரத்தி. கேள்வி 32. தென் திசையிலிருந்து வரும் ஒருவன் வடதிசை இராஜாவுடன் போரிட்டு வெற்றி பெறுவான் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்கள் எங்கு கொண்டு போகப்படும்? பதில் எகிப்துக்கு. கேள்வி 33. முடிவு காலத்தில் வடதிசை இராஜா பல நாடுகளில் ஆட்சி செலுத்தும் பொழுது எந்த நாடு அவனிடமிருந்து தப்பாது? பதில் எகிப்து. கேள்வி 34. தானியேல் புஸ்தகத்தின் இறுதி அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை முடிவு காலம் மட்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தானியேலிடம் கூறப்பட்டுள்ளது? பதில் புதைபொருளாக வைத்து முத்திரை போடு. கேள்வி 35. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அராவருப்பு ஸ்தாபிக்கப்படுங்கால முதல் எத்தனை நாள் செல்லும்? பதில் 1290. கேள்வி 36. தானியேல் புஸ்தகத்தின் இறுதியில் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? பதில் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். கேள்வி 37. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யார்? பதில் யோவான் ஸ்நானகன். கேள்வி 38. நீர் கிறிஸ்துவுமல்ல, எலியாவுமல்ல, தீர்க்கதரிசியானவருமல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று யோவானிடம் கேட்டவர்கள் யார்? பதில் பரிசேயர். கேள்வி 39. நீ எனக்கு பின் சென்று வா என்று இயேசு யாரிடம் முதலாக கூறினார் என்று யோவான் சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளது? பதில் பிலிப்பு. கேள்வி 40. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடைபெற்ற கலியாண விருந்தில் இயேசு வேலைக்காரரிடம் கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்பச் சொன்னார். உண்மையில் அக்கற்சாடிகள் எதற்கு பயன்படுத்தப்படுவே? பதில் சுத்திகரிக்கும் முறைமைக்காக. கேள்வி 41. எருசலேம் தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்தற்கான அதிகாரத்தின் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று யூதர்கள் அவரிடம் கேட்ட பொழுது இயேசு கூறிய பதில் என்ன? பதில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். கேள்வி 42. இயேசு யாரையும் நம்பி இணங்கவில்லை. ஏன்? பதில் அவர் எல்லாரையும் அறிந்திருந்தார். கேள்வி 43. நிக்கோதேமுவை குறித்த பின்வரும் தொடர்களில் எது தவறு? பதில் அவன் சதுசேயன். கேள்வி 44. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது ஏன்? பதில் ஏனெனில் அவர்கள் கிரியைகள் பொல்லாதவைகள். கேள்வி 45. யோவான் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த இடம் எது? பதில் ஐனோன். கேள்வி 46.
இயேசு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டவுடன் அவள் ஆச்சரியப்பட்டதன் காரணம் என்ன? பதில்: யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். கேள்வி 47. சமாரிய பெண்ணை குறித்த பின்வரும் தொடர்களில் எது தவறானது? பதில்: இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவள் அழுதாள். கேள்வி 48. இராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் எங்கு வியாதியாயிருந்தான்? பதில்: கப்பர்நகூம். கேள்வி 49. பெதஸ்தா குளத்தில் குணமான மனிதனிடம் உன்னை குணமாக்கியது யார் என்று கேட்ட யூதத் தலைவர்களுக்கு அவனுடைய முதல் பதில் என்ன? பதில்: அவர் இன்னாரென்று அவன் அறியவில்லை. கேள்வி 50. நியாயத் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிற காரணம் என்று இயேசு கூறியது என்ன? பதில்: பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். நன்றி நண்பர்களே. பைபிள் குவெஸ்ட் 2026 எழுதியவர்கள், உங்கள் பதில்களை செக் பண்ணிக் கொள்ளுங்கள். மேலும் வேதாகம தேர்வுக்காக தானியேல் மற்றும் யோவான் புத்தகங்களை படிக்கப் போகும் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ Tiny Shine Drops. Share the word of God. God bless you.